வணக்கம். நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலக தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அமெரிக்க வாழ் தமிழர், அதுவும் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையின் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மருத்துவரான முத்தமிழன் அவர்கள் தான் நம்மோடு இன்று பார்த்தீங்கன்னா நேர்காணலில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவருடன் பேசலாம். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் உறவுகளுக்கும் தமிழர்களுக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பெயர் முத்தமிழன். நான் அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் ஒரு அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவராக பணியாற்றி வருகிறேன். ஐயா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க பல இளைஞர்களின் கனவு தேசமான அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய, அதாவது உயரிய பதவியான மருத்துவர் அப்படின்ற ஒரு உயிர் காக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய தொழிலில் நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க. இந்த பதவியில இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக சில பேர் இருப்பாங்க இல்லையா? இதற்கு நீங்க யார் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? நான் நன்றி சொல்ல விரும்ப வேண்டும் என்றால் ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான். அது திரு காமராசர் அவர்கள். அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த இலவச கல்வி, இலவச விடுதி, மாணவர் தங்கும் விடுதி, இலவச உணவு, இவை மூன்றுமே நான் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. இந்த சூழ்நிலையில் நான் நன்றி சொல்ல, வணக்கம் சொல்ல ஒருவர் இருக்கிறார் என்றால் அது திரு காமராசர் அவர்களே. ஐயா, நீங்க தாய்மொழி கல்வியில் தான் படித்தீங்களா? என் தாய்மொழி தமிழ். தாய்மொழியில் தான் படித்தேன் 11ஆம் வகுப்பு வரை. ஐயா, நீங்க தமிழ் படித்து ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஆங்கிலம் அப்படின்ற இன்னொரு மொழியை எதற்காக கத்துக்கிட்டீங்க? அதை எப்படி கத்துக்கிட்டீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ் என்னுடைய இதயத்தில் புதைந்துள்ள மொழி, தாய்மொழி. ஆனால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இன்னொரு மொழி தேவைப்பட்டது, அது ஆங்கிலம். அதனால் 11ஆம் வகுப்புக்கு பிறகு நான் மிக கடினப்பட்டு ஆங்கிலத்தை சுயமாக எழுத படிக்க கற்றுக்கொண்டேன். இந்த நிலை உயர்வதற்கு ஆங்கிலமும் ஒரு காரணம். ஆனால் மறந்துவிடக்கூடாது, அறிவு வளர்ச்சிக்கும் மன நிம்மதிக்கும் தாய்மொழியே மிக முதன்மையான காரணம். ஐயா, நீங்க அமெரிக்காவில் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அங்க இருக்கக்கூடிய அரசியலை நீங்க பொதுவாகவே கூர்ந்து கவனித்து கொண்டுதான் இருப்பீங்க. அதையும் தாண்டி உங்களுடைய தாய் நாட்டுல, குறிப்பாக தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு பிரிவுகளாக இருக்கிறது. குறிப்பாக தேசிய அரசியல், மதம் சார்ந்த அரசியல், திராவிட மாடல் அரசியல் அப்படின்னு சாதிய ரீதியிலான அரசியல், இப்படின்னு பல பிரிவுகள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல தற்போதைய அரசியல் சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் கடல் கடந்து வாழ்கின்ற ஒரு தமிழர். எப்படி கழுகு தன் எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் தன்னுடைய கூட்டின் மீது ஒரு கண் வைத்துக் கொண்டே பறக்குமோ, அதுபோல நான் எங்கிருந்தாலும் தமிழகத்திலும் தமிழ் மண்ணின் மீதும் நடக்கும் நிகழ்வுகளை கவனித்து வருகிறேன். அந்த வகையில் நான் தற்போது தமிழ் தேசியம் என்ற கொள்கையின் கீழ் இயங்கும் கட்சி மீது மிகப்பெரிய நல்ல அபிப்பிராயம் கொண்டுள்ளேன். ஐயா, தமிழ் தேசிய அரசியலை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவுல சொல்லியிருக்கீங்க. எதற்காக தமிழ் தேசிய அரசியல் உங்களுக்கு பிடித்திருக்கு அப்படின்ற காரணத்தை சொல்லுங்கள். நாம் இரண்டு விதத்தில் ஒப்பிட விட வேண்டும் தம்பி. முதலில் காமராசரிடம் இருந்தது தமிழ் மண்ணின் மீது பற்று, தமிழ் மக்களின் மீது ஆசை, தமிழ் மக்களின் முன்னேற்றத்தில் அவர் கொண்டுள்ள அக்கறை. அதே விதமான அக்கறை, பற்று, பாசம் ஆகியவற்றை தமிழ் தேசிய மக்களிடமும் தமிழ் தேசிய தலைமையிடமும் நான் காண்கிறேன். அதுதான் உண்மை. ஐயா, உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல பிடித்த அரசியல் தலைவர் அப்படின்னா அது யாரு? அவருடைய பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? மறைந்த முதலமைச்சர் திரு காமராசர் அவர்களுக்கு அடுத்து நான் தலைவராக நினைக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு மனிதர், திரு செந்தமிழன் சீமான் அவர்களே. நான் கவனித்து வருவதில் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் உண்மையான பாசம் கொண்டுள்ள தலைவர் யார் என்பதை
திரு காமராசருக்கு அடுத்து நான் கவனித்து வருவதில் நான் திரு சீமான் அவர்களிடம் காண்கிறேன். அதுதான் காரணம். இப்போ தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கிய நீங்கள் சீமான் அவர்களை யாரோடு ஒப்பிட்டு நீங்க அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டீங்க? சந்தேகம் இல்லாமல் மறைந்த முதல்வர் திரு காமராசர் அவர்களுடன் தான் ஒப்பிட முடியும். மற்ற யாரிடம் என்னால் ஒப்பிட முடியாது. நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்களுடைய கோட்பாடுகள், கொள்கை கோட்பாடுகள் இதையெல்லாம் நீங்க உள்வாங்கி இருக்கீங்களா? ஆமாம், மிகச் சரியாக கவனித்து வருகிறேன். தமிழ் தேசிய அரசியலை தற்போது மிகவும் எழுச்சியாக தமிழ்நாட்டில் இவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள். அந்த நாம் தமிழ் கட்சியின் மீது இருக்கக்கூடிய உங்களுடைய பார்வை, அந்த கட்சியினுடைய தலைமை மீது இருக்கக்கூடிய உங்களுடைய பார்வை பற்றிய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் உண்மையான பாசம் பற்றும், தமிழர்கள் முன்னேற வேண்டும், தமிழ் மொழி வாழ வேண்டும் என்ற அக்கறை கொண்டுள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த வகையில் நான் அவர்களை மிகவும் பாராட்டுகிறேன். அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தற்சார்பு பொருளாதாரத்தை மையமாக கொண்டு அவர்கள் கொள்கைகளை வெளிப்படுத்துறாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதிகள் அந்த கட்சி சார்பாக கொடுக்கப்படுது. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு இல்லையா? நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இதெல்லாம் அரசு பணியாக்குவது என்பது சாத்தியமான விஷயம் தானா? சாத்தியமே. பல்வேறு நாடுகளில் இது நடைமுறை இருக்கும் ஒன்றாகும். ஐரோப்பிய யூனியன், ஆஸ்திரேலியா நாடுகளில் ஆடு மாடு வளர்ப்பு, பண்ணை பொருளாதாரம், அதன் மூலம் மிகப்பெரிய பொருளாதார சக்தி ஆகியவை நடைமுறையில் உள்ள ஒன்றாகும். நம் தமிழகத்தில் தற்போது அந்த பண்ணை பொருளாதார முறை மிக குறைவாக உள்ளது. திரு சீமான் அவர்கள் அதை மேம்படுத்தி பண்ணை பொருளாதாரத்தையும் தற்சார்பு பொருளாதாரத்தையும் விவசாயத்தை ஊக்குவித்து அதன் மூலம் பெரும் பொருளீட்ட முடியும் என்பதையும் சொல்லி வருகிறார். நான் அவர் வழியில் அவர் செய்வார் என்று நம்புகிறேன். முக்கியமாக தன்னலமற்ற தலைமை, ஊழலற்ற நிர்வாகம், இவை இரண்டும் அவரால் கொடுக்க முடியும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். குறிப்பாக நீங்க அமெரிக்காவில் ஒரு மருத்துவத்துறையில் சிறந்த ஒரு மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க. அந்த வேலையில பாத்தீங்கன்னா இங்க நாம் தமிழர் கட்சியும் மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அனைவருக்கும் சமமான மருத்துவம், அமைச்சர் முதல் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தமிழன் வரை அனைவருக்கும் சமமான மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? மிகவும் சாத்தியம். ஐரோப்பிய யூனியனை எடுத்துக்கொள்ளுங்கள். நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் என்று சொல்வார்கள். அதே மாதிரியான ஒரு அமைப்பை தமிழகத்தில் கொண்டு வர முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், தன்னலமற்ற தலைமை, மிகச்சிறந்த நிர்வாகம், இது இரண்டின் கீழ் திரு சீமான் அவர்களால் உலகத்தரமுள்ள மருத்துவம் கட்டாயம் ஏழை எளிய மக்களுக்கும் அனைவருக்கும் தமிழ் மண்ணில் கொடுக்க முடியும் என்பது என்னுடைய தீர்மானமான அபிப்பிராயம். இந்த தேர்தல் 2026 தேர்தல் மிகவும் பரபரப்பான ஒரு சூழல்ல அரசியல் களத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில பல கட்சிகள் பல பிரிவுகளாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய முழக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய முழக்கத்தை அவர்கள் இந்த தேர்தலில் மையமாக வைக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரியான அரசியல் தான் அவர்கள் செய்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? தமிழர்கள் என்றும் ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முதலில் முழங்கியவர்கள், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொன்னவர்கள் தமிழர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவர்கள் தமிழர்கள். அதுபடி வாழ்ந்து வந்தவர்கள். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக அந்த நிலை, தமிழர்கள் ஏற்றுக்கொண்ட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற நிலை மாற்றப்பட்டு தமிழர்கள் கீழ்கோடிக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். தமிழ் மண், தமிழர் வாழ்வு, தமிழர் உரிமை அனைத்தும் மிக மோசமான நிலையை அடைந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழர் ஒருவர் ஆளும்போது திரு காமராசர் அவர்களை போன்று தமிழ் மன்னன் மீதும் தமிழ் மக்கள் மீதும் பற்றுக்கொண்ட தலைவர் ஆளும்போது மீண்டும் அந்த சூழ்நிலை ஏற்படும். தமிழர்கள் மீண்டும் நல்வாழ்வை பெறுவார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம்.
உங்களுக்கு காமராஜர் தான் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த நேர்காணல்ல. அப்போ காமராஜருக்கு பிறகு ஒரு தமிழன் வந்து தமிழ்நாட்டை ஆளவில்லை அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் வந்து பேசுபொருளாக இருக்கிறது. இப்போது சீமானவர்கள் ஒரு தமிழராக களமிறங்குகிறார். இதே போல இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்களும் ஒரு தமிழராக களமிறங்குகிறார். நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? இந்த சமயத்தில் நான் ஒரு வேதனையான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் கவனித்து வந்தது, வேற்று மாநில தலைவர்கள் வரும்போது தமிழகத்திற்கு தமிழர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஒரு தமிழர் வரும்போது, தலைவராக வரும்போது அவரை சாதிய கண்ணோடு பார்க்கிறார்கள். இது மிகவும் வேதனையான விஷயம். சாதி பார்ப்பதாலேயே இந்த தமிழர்களை மக்கள் தலைவராக ஏற்பதில்லை அப்படின்ற ஒரு வாதமும் தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கு. இது உண்மைதானா? நீங்க எப்படி இந்த விஷயத்தை உணர்றீங்க? என்னுடைய அபிப்பிராயம் அது உண்மை. ஒரு தமிழர் தலைவராக வரும்போது அவரை சாதிய கண்ணோடு தான் மற்ற தமிழர்கள் பார்க்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. என்னுடைய விருப்பம் அது மாற வேண்டும் என்பது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமான், அவரை பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட பார்வை, தனிப்பட்ட கருத்தை இறுதியாக நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அவருடைய பேச்சுக்கள் பல ஆண்டுகளாக கவனித்து வருகிறேன். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கட்சி உறுப்பினர்களின் செயல்பாடுகள் ஆகியவற்றை கவனித்து வரும்போது இவரால் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகத்தையும் அரசையும் கொடுக்க முடியும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் இதயத்திலிருந்து தூய்மையாக வருவதாக உணர்கிறேன். அந்த வழியில் தமிழக மக்கள், தமிழர்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பளித்து தங்களுடைய வாழ்வு தரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்பது கடல் கடந்த ஒரு தமிழனின் அன்பான வேண்டுகோள். ஐயா, உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடன் செலவழித்து நேர்காணலை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி ஐயா. வணக்கம்.